முதலமைச்சர் ஸ்டாலினை எச்சரித்திருக்கக்கூடிய உளவுத்துறை, உதயநிதிக்கு செக் வைத்திருக்கக்கூடிய கனிமொழி, உதயநிதி துணை முதல்வர் ஆகக்கூடிய விஷயத்துல இழுபறியோட பின்னணி என்ன, இதை எல்லாத்தையும் தான் இன்னைக்கு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் காண்டீபன். இது நம்ம நியூஸ் பாரத் சேனல். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது தள்ளி போவது ஏன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றி கனியை பறித்து கொடுத்தவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரோட இருக்கிறவர் தான் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவா இருந்துச்சு. ஆனா பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 4 மாசம் ஆயிருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக உதயநிதியை நியமிக்க முடியாம சித்தரஞ்சன் சாலை வீடு ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்களாம். 2009 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே மு.க. ஸ்டாலினை துணை முதலமைச்சரா ஆக்கி அழகு பார்த்தாரு அப்ப முதலமைச்சரா இருந்த மு. கருணாநிதி ஐயா அவர்கள். இத்தனைக்கும் அப்போது திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு அழகிரி. இது எல்லாத்தையும் சமாளிச்சு தான் அவரை துணை முதலமைச்சரா ஆக்கி அழகு பார்த்தாரு கலைஞர் கருணாநிதி. இதுதான் ஸ்டாலினை அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின ஒரு விஷயமா இருந்துச்சு. இதே மாதிரி தான் 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு உதயநிதியை துணை முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரஞ்சன் சாலை வீட்டோட முடிவா இருந்துச்சு. ஆனா பாருங்க, சீனியர்களோட ஒரு நெருக்கடியும் இந்த வாரிசு அரசியல் பிரச்சாரமும் அக்கா கனிமொழியோட நிலைப்பாடு, இது எல்லா காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க முடியாம ஸ்டாலின் இப்போ யோசிச்சுட்டு இருக்காராம். அமெரிக்கா போறதுக்கு முன்னால சென்னை தலைமைச் செயலகத்துல அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அப்பவே பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சீக்கிரத்துல துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அமைச்சர்களுக்கு சித்தரஞ்சன் சாலை வீட்டுல இருந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அமைச்சரவை கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு போன ராஜகண்ணப்பன் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாரு. அன்னைக்கு உதயநிதி துணை முதலமைச்சரா பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. ஆனா ராஜகண்ணப்பன் கூறியது போல போன ஆகஸ்ட் 19ஆம் தேதி உதயநிதி துணை முதலமைச்சரா ஆக்க முடியாம போயிடுச்சு. திமுகவுடைய இளைஞரணி செயலாளராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்த உதயநிதி அமைச்சரா பதவி ஏற்றார் இல்லையா, அந்த பெரிய நிகழ்வு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமா நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சி அப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்து வேற யாரும் அமைச்சரா பதவி ஏற்கல. ஆனா உதயநிதி துணை முதல்வர் ஆகும் போது இப்படி தனியா அவரை துணை முதல்வராக அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்பே பாத்தீங்கன்னா கட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார் முதலமைச்சர். அந்த வகையில அமைச்சரவை மாற்றத்தின் போது பாத்தீங்கன்னா உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் திட்டமிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சிறையில் இருக்கார் இல்லையா செந்தில் பாலாஜி, அவர் சீக்கிரத்துல ஜாமீன்ல வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். எனவேதான் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது மறுபடியும் செந்தில் பாலாஜி அமைச்சராக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்டாலின் ரொம்ப உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அவர் வர வரைக்கும் அமைச்சரவை மாற்றம் இருக்காதும் அப்படின்ற ஒரு பேச்சும் திமுக பேசப்பட்டு வருது. இதே போலதான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பாரமா இருக்கக்கூடிய ஒரு 3 சீனியர் அமைச்சர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு எடுத்து இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த 3 மினிஸ்டர் எடுத்தாங்க இல்லையா, அவங்க பிரச்சனை பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை முதலமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி உதயநிதி அமைச்சராகும் போது அமைதியா இருந்த கனிமொழியும் அவர் துணை முதல்வரா பதவி ஏற்கும் போது அமைதியா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உளவுத்துறை முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தனது எதிர்ப்பை கனிமொழி கண்டிப்பா பதிவு செய்யக்கூடிய வகையில என்ன பண்ணுவாருன்னா, துணை முதலமைச்சரா உதயநிதி அறிவிக்கப்படும் விழாவை கனிமொழி புறக்கணிக்க கூடும் சொல்லிட்டு உளவுத்துறை எச்சரிச்சிருக்கு. இதே போலதான் உதயநிதி துணை முதலமைச்சராக்குறது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் குடும்பத்திலையும் ஒரு சின்ன அளவுல எதிர்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் காரணத்தை வச்சுதான் அவசரப்பட்டு முடிவெடுத்து பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கட்சி ஆட்சி தொடர்பான அண்மை கால முடிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உளவுத்துறையோட ரிப்போர்ட் அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்துட்டு வரதா சொல்றாங்க. அந்த வகையில உளவுத்துறை நோ சொன்ன காரணத்தினால தான் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குறதுல இருந்து தள்ளி போட்டு வச்சிருக்குதா சொல்றாங்க. ஆனா சித்தரஞ்சன் சாலை வீட்டோட அறிவுறுத்தல் அடிப்படையில பாத்தீங்கன்னா பழனி மாணிக்கம், அமைச்சர் தாமு அன்பரசன், பொன்முடி இவங்க 3 பேரும் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லிட்டு வராங்க. சென்னையில இப்ப ரீசெண்டா நடந்துச்சு இல்லையா, இந்த திமுக
திமுகவுடைய முப்பெரும் விழாவில் அதுல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பழனி மாணிக்கம் பேசின பேச்சை வச்சு பார்க்கும்போது அதுக்கு காரணம் வந்து சித்தரஞ்சன் சாலை வீடு அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி பழனி மாணிக்கம் பேசினார் இல்லையா. பேசின உடனே பாத்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷும் வந்து கைத்தட்டி மற்றவங்களையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க வச்சது நம்ம பார்த்தோம். சரி, இந்த பழனி மாணிக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஸ்டாலின் வந்து கட்சியில் வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது தான் இந்த பழனி மாணிக்கம். ஆனால் அவரே இப்போ வந்து உதயநிதிக்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எனவே சீனியர் அமைச்சர்கள் கனிமொழி, குடும்பம் இந்த மூன்றையும் சமாளித்த பிறகுதான் உதயநிதி துணை முதலமைச்சரா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக வட்டாரம் சொல்லுது. ஆனா உதயநிதியை திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் ஆக்கிய பாணியில தான் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆக்கக்கூடிய வேலைகள்ல சித்தரஞ்சன் சாலை வீடு வந்து தீவிரமா செயல்பட்டு வருவதா சொல்லி திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. மீண்டும் இன்னொரு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் காண்டீபன்.